அனைவருக்கும் நமஸ்காரம். புரட்டாசி மாதத்துடைய தமிழ் மாதத்துடைய சிறப்புகளை பேச போகிறோம். நெட்ஜென் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா வெளிநாடுலேருந்து மாநிலம் மாவட்டம் எல்லா இடத்துலையும் நம்ம நிறைய ஃபோன் கால் வருது. நிறைய ஜாதகம் பார்க்க கேட்குறீங்க, நியூமரலாஜி கேட்குறீங்க, அதே போல் பிரசன்னம் கேட்குறீங்க. உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. புரட்டாசி மாதம் அப்படின்னாவே சிறப்பான மாதம், பெருமாளுடைய மாதம். பக்தர்களுக்கு, அதாவது வைஷ்ணவ கோத்திரம் விஷ்ணு கோத்திரம்னு சொல்லக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். அப்படியெல்லாம் இல்லைங்க. தமிழராக பிறந்த நம்ம எல்லாருக்குமே எல்லா மாதமும் ஒவ்வொரு பண்டிகைக்கும் நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் புரட்டாசி மாதம் அப்படிங்கும்போது, இப்போ ராமருடைய மாதம், பெருமாளுடைய மாதம், அவருடைய 10 அவதாரத்தையும் நம்ம வழிபாட்டுக்கு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறோம். ஏன்னா ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் வாரி வழங்கக்கூடியவர் யார் அப்படின்னா, எம்பெருமான் தாயாரோட இருக்கக்கூடிய மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான். 21/9/2025 மகாலய அமாவாசை மிக சிறப்பாக புரட்டாசி 5ஆம் தேதி வரக்கூடிய இந்த நாளில் நீங்கள் அனைவரும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க. கொடுக்காதவங்க அவசியம் கொடுங்க. அதே போல் புரட்டாசி 6ஆம் தேதி செப்டம்பர் 22 வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விசேஷம். அப்படிங்கும்போது என்ன விசேஷங்கிற ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டுங்க. அதில் காமதேனு பூஜை அப்படிங்கிறது ஒரு விசேஷம் ஒன்று உண்டுங்க. ஏன்னா தங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ, என்னென்ன விசேஷங்கள் நமக்கு நடக்காமல் இருக்கோ, காரிய சித்தி கொடுக்காமல் இருக்கோ, அதுக்கெல்லாம் இந்த நவராத்திரி திங்கட்கிழமை வரக்கூடிய கொலு வைக்கிறவங்க வைக்கலாம், அல்லது காமதேனு பூஜை வைக்கலாம். கண்டிப்பாக அது முறைப்படி எப்படி வைக்கணும், என்ன செய்யணும்னு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. புரட்டாசி 13ஆம் தேதி திங்கட்கிழமை பத்திரகாளி அவதாரமான தினமாகவும், தேவி பாகவதத்தை, அது அம்பாளுடைய வழிபாடுங்க. ஒன்றும் கிடையாது. என்ன அம்பாள் எடுக்கிறீங்களோ, உங்களுக்குன்னு ஒரு கோத்திரத்தில் ஒரு அம்பாள் இருப்பார், அந்த அம்மனுடைய வழிபாடு எடுக்கக்கூடிய அற்புதமான நன்னாள். ஹோம பூஜை செய்யக்கூடிய, அதுவும் சண்டி ஹோமம், நம்மளுடைய தீய சக்தி, அதே போல் நமக்கு எதிரிகள் இருக்கிறது, மற்ற தொந்தரவுகள் இருக்கிறதுலேருந்து விடுபட இந்த சண்டி ஹோமம் ரொம்ப விசேஷங்க. இதுவும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். புரட்டாசி 15ஆம் தேதி புதன்கிழமை மகா நவமி அன்னைக்கு சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை வரக்கூடிய அமைப்பு 1/10 அக்டோபரில் அதுவும் பிறக்குதுங்க. இதுவும் ஒரு விசேஷமான ஒரு பூஜை பண்டிகைங்க. எல்லார் வீட்லையுமே நம்ம கலாச்சாரப்படி கொண்டாடக்கூடிய ஒரு பூஜை என்று சொல்லலாம். அதே போல் புரட்டாசி 16ஆம் தேதி வியாழக்கிழமை விஜயதசமி, கல்விக்கும் வேத பாடசாலையில் போய் சேர்த்துறதுக்கு, புதிய தொழில் தொடங்குவதற்கு விசேஷமான அமைப்பு. இந்த மாதம் வரக்கூடிய ஒரு முக்கிய வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு அதிசார பெயர்ச்சியாக புரட்டாசி 22ஆம் தேதி 8/10/2025 புதன்கிழமை பெயரக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பல மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ நம்ம இந்த புரட்டாசி தமிழ் மாதத்துடைய விசேஷங்களும் அவங்களுடைய பலாபலன் பரிகாரத்துடன் மேசம் முதல் மீனம் வரை பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களுக்கு புரட்டாசி தமிழ் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, குரு பக்தி, எதையுமே பணிவுடைய நடக்கக்கூடிய அமைப்பு, நம்மளுடைய கௌரவத்தை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கவே மாட்டேங்க அப்படிங்கிற ஒரு வரட்டு கௌரவம் யாருக்கிட்ட இருக்குன்னா உங்ககிட்ட தான் இருக்கும். எதையுமே நம்ம எடுக்கக்கூடிய விஷயத்துக்கு, இந்த விஷயம் நமக்கு ஒரு தலைமை பண்பு இருக்கா, நமக்கு கௌரவம் இருக்கா, அவங்க நம்மளை மதிப்பு குறைச்சி மதிப்பு போடுறாங்களா, நல்ல உயர்வாக மதிப்பு போடுறாங்களா அப்படிங்கிற அந்த எடை போட்டு பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் தனுஷுக்கு இருக்குங்க. ஏன்னா குரு சமசப்தமாக மிதுனத்துலேருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கார். அப்போ ஒரு கௌரவம், அந்தஸ்து எல்லாமே நிறைய எதிர்பார்ப்பீங்க. வீட்லேயே சரி, கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், தனுசு ராசியில் பிறந்தாங்க அனைவருக்குமே இந்த குணம் இந்த சில மாதமாக தாங்க இப்படி நடந்துக்கிறாரு. நல்லா தான் இருந்தார், இப்போ தான் ரொம்ப ஒரு மாதிரி பேச்சு, அது இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, ஸ்டைல் மாற்றிட்டாரு, நடையை மாற்றிட்டாரு, அவருடைய பேச்செல்லாம் மாற்றிட்டாரு அப்படிம்பாங்க. அப்படி சில மாற்றத்தை தன்னுடைய நடைபாக அந்த இதில் நீங்கள் மாறக்கூடிய அமைப்பு புரட்டாசி மாதம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 11ஆம் இடத்துல செவ்வாய்ங்க, வீட்டுனால யோகம், வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கிறது, சுப நிகழ்ச்சி தேடி வர்றது, நீங்கள் சுபகாரியத்துக்கு போகிறது, இதெல்லாம் நிறையா நடக்கும். ஒரு வீடு கிரக பிரவேசனாக இருக்கட்டும், திருமணம் சம்பந்தமாக இருக்கட்டும், குழந்தை பேர், இது மாதிரி நீங்கள் போகக்கூடிய அமைப்பெல்லாம் நல்லா இருக்கும். 3ஆம் இடத்துல ராகு, எடுக்க காரியம் அனைத்துமே சக்ஸஸ். ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்திலே ராகு இருக்கும்போது நீங்கள் என்னென்ன எதாக இருந்தாலும் நம்ம கடன்னு வேலை செய்யணும். ஏன்னா உபயமே நான் சொல்லுவேன், ஒரு துறக்கைக்கு 2 துறக்க வேலை செஞ்சால் தான் அது கிடைக்கும் அப்படிம்போம். அப்போ இனிமே உங்களுக்கு 2வது துறக்கையோ முத துறக்கையோ சக்ஸஸ் ஆனாலும் டக்குன்னு ஆகும்.
அது வருமானத்தை கொடுக்கும். சிலருக்கு அலைச்சல்களாக உண்டு. நிறைய ஏதாவது ஒரு அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். 4ஆம் இடத்துல இருக்கிற சனி, வீடு வண்டி வாகனம் இதில் ஏதாவது பழுது ஏற்படுறதோ அல்லது அதற்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய அமைப்போ இதெல்லாம் இருக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கையெழுத்து போடும்போது சரி, தொழிலில் ஃப்ரெண்ட்ஸே யாராவது இருந்தாலும் சரி, இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, கணக்கு வழக்குகள்லாம் கரெக்டாக இருக்குங்களா, நீங்கள் செக் பண்ணுங்கள், பிரச்சனை தான் வரும். அது மாதிரி நீங்கள் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க கவனம் தேவை. யாருங்க? தனுசு ராசிக்கு கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க. ஏன்னா பாதகாதிபதி அப்படின்னுலாம் ஒரு விஷயம் இருக்குது. அது எங்கே இருக்கிறாருன்னா 10ஆம் இடத்துல. உங்களுடைய பாதகாதிபதி எங்கே இருக்காருங்க? 10ல் போய் உட்காந்துருக்காரு, ஆட்சி உச்சம் பெற்று சூரியனோட. அப்போ இந்த மாதிரி கூட இருக்கிறவங்கனால, கூட பழகிறவங்களானால உங்களுக்கு ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்திடும். எது சார்ந்து? டாக்குமெண்ட்டு சார்ந்து, ஒரு ஃபைனான்ஸு சார்ந்து, அமௌண்ட்டு பிரச்சனை, இந்த மாதிரி விஷயத்தில் ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்துடும். அப்படிங்கிறது புரட்டாசி மாதம் விழிப்புணர்வு வேணும் கண்டிப்பாக. அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எத்தனை முதலீடு போனாலும் இது வேணால் இனிமே போய் எப்படியெல்லாம் நடக்குது, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ ஒரு இன்டீரியல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு அழகு சாதனம், ஒரு பியூட்டி பார்லர் வச்சுருக்கீங்க, 4 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கிறாங்க, என்ன அமௌண்ட்டு வாங்குறாங்க, இதெல்லாம் கண்காணிக்கணும். அப்போ நம்ம ஒரு தலைமைத்துவமாக இருந்து ஒரு ஹெட்டாபாக இருக்கும்போது அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற ஆலோசனையில் நம்ம இன்வால்மெண்ட்டாக இருக்கணும். அப்படிலாம் இருந்தால் தான் நீங்கள் கௌரவம் பார்த்துக்கிட்டு எல்லாத்துலேயும் ஒப்படைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு விஷயத்தில் என்னென்னா பணம் தனம் அப்படிங்கிறதுல பெரிய பிரேக்கை கொடுத்துரும். அதுதான் மனக்கசப்பையும் கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் அனுபவத்தில் தான் உணர முடியுங்க. அப்போ புரட்டாசி மாதம் நமக்கு ஒரு புரட்டி போடக்கூடிய மாதமாக இருக்கிறதுல நிறைய கோயில் சார்ந்த வழிபாடு, கோயிலுக்கு போகிறது, யாத்திரை போகிறது, இந்த மாதிரி ஒரு புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும், சக்ஸஸை கொடுக்கும். ஏன்னா 2-3 நீங்கள் இந்த தனுசு ராசியில் ஒரு 6-7 கும்பாபிஷேகம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இந்த ஒரு 6-7 மாதத்தில். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடை குருப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கார். குழந்தைகள்னால லாபம் இந்த மாதம் நல்லாயிருக்கும். குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. உங்கள் குழந்தைங்க நேரமாக எந்திரிச்சு உட்காந்து படிக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா அந்த புரட்டாசி மார்கழியில் தான் நல்லா உட்காந்து இந்த நேரமாக எந்திரிச்சு அதிகாலையில் வழிபாடு எடுக்கிறது, திருப்பாவை திருவெம்பாவை படிக்கிறது, இதெல்லாம் சிறப்புங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், பாரம்பரியமாக தெரிஞ்சுக்கறல. தனுசு ராசிக்கு சொன்னாதாங்க நல்லாயிருக்கும். இடம் சம்பந்தமான விஷயம், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, சனி 4 வக்கரமாக இருக்கார், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, பெயிண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் நடக்கும். வேணா பாருங்களேன். நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் ஆமாம் மேடம் போடணும். நல்ல நல்ல விஷயங்கள் பாயிண்ட்டை சொல்லும் பொழுது இதெல்லாம் மாற்றம் ஏற்பட்டுச்சா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். அப்போ அத்தை வழி உறவு, மாமன் வழி உறவில் சின்ன சின்ன பிணக்குகள், சின்ன சின்ன விரக்தி, சின்ன சின்ன பண பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். இதெல்லாம் இந்த மாதம் நடக்கும் பாருங்கள். நல்ல ஒரு விஷயங்கள் காரியங்கள்லாம் நடத்தக்கூடிய அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா முன்னேற்றம் உண்டு, கௌரவம் உண்டு, அந்தஸ்து உண்டு. பிளேயர்ஸாக இருக்கீங்க, நல்லா நான் ஒரு விளையாட்டுத்துறையில் இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தனுசு ராசி இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு வின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. புதிய தொழில் ஒப்பந்தங்கள் போகிறது, புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கெலாம் நல்லா ஆரம்பிக்கலாம், பயப்பட வேண்டாம். நிறைய விஷயங்கள் இருந்தாலும் பூராட நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் தான். அதனால் தாயார் வழிபாடு எடுக்கணும். அம்பாளுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். லக்ஷ்மி அஷ்டோத்திரம் கேட்டுட்டே வாங்க, பணம் பிரச்சனை எல்லாம் தீரும். தனுஷுக்கு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் பேசணும் அப்படின்னா சுக்கிர ஓரையில் கேட்கணும். அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை மல்லிகைப்பூ, தாமரை இதெல்லாம் வச்சு நம்ம வழிபாடு எடுக்கும்போது உட்காந்து கேட்கும்போது தான் அது என்ன வேணுமோ அது கொடுப்பார். இதெல்லாம் நம்ம ஐதீகமாக செய்யணும். ஏன்னா எல்லா மாதத்திலும் நல்ல நல்ல விசேஷங்கள் வருது, பூஜைகள் வருது. இதெல்லாம் கரெக்டாக செய்யும்போது நீங்கள் இந்த மாதம் லக்ஷ்மி தாயாரை நல்லா தொடர்ந்து வழிபாடு எடுங்க. சிறப்பாக இருக்கும், அற்புதமாக இருக்கும், ஆனந்தமான மாதமாக அமையும். சிவாய நம.